பாடல்கள் வந்து நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப அழகான ஒரு டீசர், கலர்ஃபுல்லா இருந்தது. அண்ட் சாங் வந்து பார்த்தா மக்கா மிஷி ஆல்ரெடி வந்து நம்ம இவ்வளவு நாள் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு பெப்பி ஹிட் சாங். அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு கல்யாண சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஸோ ஒரு ஹோல்சமான ஒரு ஃபேமிலி சாங்கா இருக்கு. ஐம் ஷுவர் அதுவும் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு. ஆல்ரைட், ஸோ இப்போ அடுத்ததாக இவ்வளவு அழகான பாடல்களுக்கு வரிகள் கொடுத்த நம்மளுடைய பாடல் ஆசிரியர்களை வந்து இப்ப நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். I request Parvati Meera ma'am to join us on stage, please. And I also request Mr. Vignesh Ramakrishnan to kindly join along with Parvati Meera. So ரொம்ப அழகான பாடல் வரிகள் கொடுத்த பாடல் ஆசிரியர்கள் நம்ம கூட இப்ப மேடையில இருக்காங்க. வெல்கம் வெல்கம். படத்துல நடிச்ச ரொம்ப சூப்பர் கியூட்டான கிட்ஸும் நம்ம கூட இருக்காங்க. Thank you for welcoming with a cute rose. So yes ma'am, please tell me உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? அழகான பாடல் வரிகள் கொடுத்திருக்கீங்க, சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு முக்கியமான ஆளுமைகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல முதலாள வேற பேச கூப்பிட்டுருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்சுவலா நான் இப்போ என்னோட சாங் இந்த மிதக்குது காலு ரெண்டும் பாட்டை பார்த்த ஒரு பெரிய மகிழ்ச்சியில இருக்கேன். அந்த பாட்டுல நானும் தோன்றி இருக்கேன். யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல, நானும் இருக்கேன் அதுல. அப்புறம் டீசர்ல அமுதா அமுதா அப்படிங்கிற சாங் அதுவும் கேட்டேன், அதுவும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் நான் எழுதின பாட்டு தான். ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ண கிடைச்ச வாய்ப்பு மிகப்பெரிய பேரா நான் நினைக்கிறேன். மறைந்த எங்க அப்பாவோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அவர். நான் சார்கிட்டயே சொல்லியிருக்கேன் அதை. இன்னைக்கு அவர் இருந்தா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாருன்னு நினைச்சு, அப்பா திஸ் இஸ் ஃபார் யூ. ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணது, ஹாரிஸ் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அண்ட் த ஹோல் டீம் ஆக்சுவலா ரொம்ப நிறைவா ரொம்ப சௌகரியமா இருந்தது. ஈவன் நான் சாங்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது கூட ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருந்தது. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் எல்லாருமே. ஸோ மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். இந்த அருமையான அரங்கில் கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் நான் சைன் பண்ணும்போது, இந்த படம் நான் பண்ணும்போது நான் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு 1-2 படங்கள் பண்ணியிருந்தேன். இண்டிபெண்டன்ஸில் தான் ஹிட் கொடுத்துருந்தேன். எனக்கு அப்போ என்னோட ஃபிலிம்லன்னு எனக்கு ஒரு ப்ராப்பர் ஹிட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இவன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு என்னை நம்பி எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் இது. ஏன்னா என்னோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிரதர் ஆஃப்டர் பிரதர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, ஹாரிஸ் சார் மாதிரி ஒரு லெஜண்டோட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஒர்க் பண்ணப்ப அந்த லாஸ்ட் டே அப்போ எனக்கு அவர் சொன்னார், காட் பிளஸ் யூ விக்னேஷ், உங்களுக்கு இனிமேல் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவர் சொன்னதுலேருந்து எனக்கு அப்படியே ஒரு லைஃப் ஒரு யூட்டர்ன் போட்டுது. ஒரு 2 BHKலேருந்து ஒரு 4 BHK மாறுறேன். நான் சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஃபிலிமில் ஒரு பெரிய ஹிட் கிடைக்குது, உருகின்னு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே எனக்கு ஃபார்ம் ஆகுது லைஃப்பில். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சுது. யாருக்கு தான் அந்த கனவு இருக்காது சொல்லுங்களேன், ஹாரிஸோட ஒரு பாட்டாவது ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு. அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேரியர்லேயே எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஜெயம் ரவி சார் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, பெரிய ஹீரோ படத்துக்கு மட்டும்தான்ப்பா நான் தியேட்டர் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா அப்பாவோட மென்டாலிட்டி இருக்குல்ல, சும்மா அலைய முடியாதுப்பா இந்த இடுப்பை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஜெயம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படம் வந்து டிவியில் பார்க்குறாங்க, சன் டிவியில் பார்த்துட்டுப்பா படம் நல்லா இருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டு, அதுக்கு அடுத்த படத்துல இருந்து ஜெயம் ரவி சாரோட ஒரு படத்தை கூட அவங்க மிஸ் பண்ணதில்லை தியேட்டரில். ஸோ 2வது படத்துல இருந்தே ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி நாயகனா அவர் மாறினாரு. ஸோ அவரோட படத்துல பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகும். நான் சின்ன வயசுல இருந்து ரசிச்சு வந்த எல்லா பாடல்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% அவரோட பாடல்கள். ஸோ அவர் படத்துல நான் பாட்டு எழுதுறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் எனக்கு இந்த பர்டிகுலர் இந்த படத்துல நான் எழுதின பாட்டுக்காக ஒரு லாங்குவேஜ் கொஞ்சம் அரைகுறையா கத்துக்கிட்டு நான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணி எழுதுற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 days நான் ஹாரிஸ் சாரோட ஸ்டுடியோல ஒர்க் பண்ணேன். அந்த 4 days வந்து என்னோட லைஃப் டைம் பெஸ்ட் மெமரி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர், ஓடிடி அண்ட் டிவி எல்லாத்துலேயுமே ரிப்பீட் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட்
eagerly waiting for this film. Thank you. ஓகே, தேங்க்யூ வெரி மச். உங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டது நன்றி. பட் இந்த படத்துல உங்களுக்கு நீங்க எழுதியிருப்பீங்களே, அதுல உங்களுக்கு பிடித்த ஃபேவரட்டான வரிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? அஃப்கோர்ஸ் எல்லாமே பிடிச்சதான் நீங்க எழுதுறீங்க, பட் அதுல 1-2 வரிகள்னா என்ன சொல்லுவீங்க பார்வதி மேம்? மிதக்குது கால ரெண்டும் பாட்டுல நகைச்சத பாதி வர கடிச்சதில் பேந்திருக்கு, அந்த வரிய சொன்ன உடனே ஹாரிஸ் சார் அப்படின்னாரு. So, எனக்கு இன்னும் நினைவு இருக்காது. பை த வே சார், காட் பிளஸ் யூன்னு எனக்கும் சொல்லுங்க. சார் எனக்கும் சொல்லுங்க சார். ஓகே, ஸோ இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஜெயம் படமே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஆமா. ஸோ அண்ட் வெட்டிங் சாங்க்கு ஷூட் பண்ணும்போது அப்சல்யூட்லி ஸ்வீட் ஜெயம் ரவி அவர்கள். எங்க அம்மாக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மக்காமிஷி சாங்ல, மக்காமிஷினா கெத்து, ஸ்வாக், மாஸா, மாஸ்னு சொன்னாங்க. ஆன் ஸ்கிரீன் கிளாஸ் மாஸ் எல்லாமே ஓகே. பட் ஐ திங்க் as a person off screen in real life, ஜெயம் ரவி அவர்கள் கிளாஸ். வாவ் வாவ், கிளாஸ் மாஸ் எல்லாமே உங்களுக்கா வந்து பேச சொல்லி கொடுக்கணும். ஓகே, லவ்லி சார், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடித்த வரிகள். பிடித்த வரின்னு சொல்றதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு விஷயம் நடந்தது ரெக்கார்டிங் அப்ப. ஒரு ஊட்டி பேஸ்டு சாங். ஸோ அப்ப சார் கிட்ட பேசும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க வைஃப் என்ன பண்றாங்க, அதெல்லாம் சார் கேட்டுட்டு இருந்தாரு. வைஃப் ஊட்டில இருந்தா சார் வந்தாங்க. ஸோ இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டே கொஞ்சம் ஈஸியா இருந்தது அந்த மாதிரி சொன்னேன். ஸோ பாட்டுக்கு நடுவில் வந்து குன்னூறு கொழுப்புக்காரி இல்லாத எடுப்புக்காரின்னு ஒரு லைன் எழுதுனேன். குன்னூர் வா அப்படியே லைட்டா வீட்டுல போட்டு காட்டுறதுக்கு ஒரு லைன் எழுதிட்ட பத்தியா. இது எல்லா லிரிசிஸ்டும் இதாடா பண்றீங்க, நடுவுல உங்களோட பர்சனலை சொல்லி விட்டு போய் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு. சோ எனக்கு அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு லைனா இருந்தது அந்த பாட்டுல. ஓகே, லவ்லி. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ஸோ இந்த படத்துல மக்காமிஷி சாங்ல வந்துட்டு ரொம்ப அழகான வரிகள் அண்ட் பாடல் கொடுத்த பால் டப்பா டீம் வந்து இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி வர முடியல. அவங்க வேற எங்கேயோ பெர்ஃபார்ம் பண்றதுனால இன்னைக்கு நம்மளுடைய ஆடியோ லான்ச் வந்து ஜாயின் பண்ண முடியல. தேங்க்ஸ் டு தட் டீம். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்மளுடைய அன்சங் ஹீரோஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் கேட்க போறோம். படத்தோடைய காஸ்டிங் இருக்காங்க, க்ரூ, முக்கியமான டெக்னீஷியன்ஸ், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ், ஹெச்ஓடிஸ் தான் வந்து இப்ப நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் our cameraman DOP Mr. Vivekanand Santosham sir onto the stage please. Followed by our editor Mr. Ashish Joseph, art director Mr. Kishore, and the costume designer Mr. Praveen Raja. Head of the departments, I request Vivekanand sir, Mr. Kishore, Mr. Ashish Joseph and Praveen Raja avargal please மேடைக்கு வாங்க. எல்லாருமே இப்படி பேசாம மைக் பாஸ் பண்ணா நாங்க யார்கிட்ட இருந்தா வந்து ஆரம்பிப்போம். கண்டிப்பா எல்லாருமே அட்லீஸ்ட் 2 வரிகள் எங்களுக்காக பேசணும். எப்பவுமே உங்களுடைய ஒர்க் தான் வந்து பேசும் அண்ட் அதை வந்து நீங்க ரொம்ப அழகா வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க. பட் இன்னைக்கு இந்த மேடையில கண்டிப்பா நீங்க 2 பேர் எல்லாருமே 2 வரிகள் பேசுங்க ப்ளீஸ். We'll start with our cameraman sir. எல்லாருக்கும் நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் ராஜேஷ் சாரோட, 2வது படம் ரவி சாரோட. இது இதில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் குரூப்பே இருக்கும், லைக் எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸு. ஸோ எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது இந்த படம். டைட்டில் பிரதர்ன்றது வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் அவங்களோட அக்காவோ தம்பியோ அந்த ஞாபகம் கண்டிப்பாக வரும். 100% ஷுவர். ராஜேஷ் சார் படத்தில் எப்பயுமே ஒரு காமெடி இருக்கும் மோஸ்ட்லி. இதில் வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங்கோட ஒரு விஷயம் ராஜேஷ் சார் படத்தில் கிடைச்சது. மற்றபடி இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மியூசிக் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனேன். இப்போ வரலையும் என்னோட ஃபேவரட் மியூசிஷியன்.
அவரோட மியூசிக்கில் நான் ஒர்க் பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ டு கிவ் திஸ் awesome சாங்ஸ். அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அண்ட் அது ஆல்சோ முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர், ஐ ஹவ் டு தேங்க் him, சுந்தர் சார். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் him. he is very supportive for the film. He is like அவரும் அந்த டீமுக்குள்ள ஒரு கொலாபரேட்டிவாக இருந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிஷோர் அவர்கள். குட் மார்னிங் ஆல். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச், ஸோ நான் பெருசாக அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் க்ரூ அண்ட் அது ப்ரொடக்ஷன். நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாலுமே தே வர் வெரி சப்போர்ட்டிவ் ஆன் எவ்ரி ஆஸ்பெக்ட். ஸோ அதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி முடிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆஷிஷ் சார் ப்ளீஸ். இது என்னோட ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும். அவர் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ப்ரொடியூசர் சார், ஹீரோ சார், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லோரும் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணானுங்க. அதோட என்னோட டீமோட ஒர்க் பண்ண, எங்கூட ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தானுங்க. ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி தேங்க்யூ. அடுத்ததாக பிரவீன் ராஜ் அவர்கள், few words from you please. குட் மார்னிங் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ராஜேஷ் சாரோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ராஜேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜெயம் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார், எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ லாட். அண்ட் ஹாரிஸ் சார், த ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஒர்க் பண்ணுறேன். ஐ லவ் யூ மியூசிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க சப்போர்ட் இதில் பயங்கரமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் இத்தனை சீனியர் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஸ்க்ரீன் okay, அது ஒரு production house மாதிரி தான் இருக்கும். I have to thank them for the இல்ல இதுவே ஒரு கேம் மாதிரி பண்ணலாம். சரி சொல்லுங்க. இல்ல அந்த production house I have to thank them for the opportunity. Thank you sir, thank you all. And Diwaliki it's going to get released, please watch and let us know. Thank you. Thank you very much. So huge round of applause to the unsung heroes here. ரொம்ப நன்றி மேடைக்கு வந்து அழகான ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. Thank you very much. Thank you. All four spoke. So yes, scene media சுந்தர் ஆறுமுகம் தயாரிப்புல எம் ராஜேஷ் அவர்களுடைய இயக்கத்துல ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் அவங்க நடிப்புல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பிரதர் நமக்காக தீபாவளிக்கு வர போகுதுங்க. So we are all excited equally. அடுத்ததாக நம்மளோட இசை வெளியீட்டு விழால 2 பியூட்டிஃபுல்லான வெட்டரன் ஆக்டர்ஸ் அவங்களுடைய ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஆன் ஸ்கிரீன் பார்த்து ரசிக்கக்கூடிய 2 அமேசிங்கான ஆக்டர்ஸ் வந்து இப்ப நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். So let's welcome Saranya ma'am. Please join us ma'am. And Mr. Rao Ramesh sir. Please வாங்க. Thank you kutis, thank you very much. மேம், எப்பவுமே உங்களுடைய பிரசன்ஸ் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படியே பியூட்டிஃபுல்லா கலர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். ராஜேஷ் சாரோட படம் அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய பங்கும் வந்து அந்த படத்துல இருக்கும். சோ இந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல பங்கெடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ராஜேஷோட படம் எப்பவுமே அமர்க்களம் தான். ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எல்லாமே அமர்க்களம் தான். ஸோ அது வந்து எங்களுக்கு வேற ஊட்டியில கூட்டிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் ஆன் லொகேஷனும். அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸ், அந்த ஹியூமரு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட்
இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லான ஆடியோ லான்ச் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. நைஸ் டு see you. Now to Rao Ramesh sir. Yes sir, please tell me. ரொம்ப நல்லா இருந்தது உங்களை வந்து தமிழ் படத்துல மீண்டும் வந்து பாக்குறதுல. And how is it working with the team? Please tell me about it. எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சாருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் இந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்த வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ஒரு தனி கிக்கு ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது புது படங்கள், அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கலை, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள், அந்த ரேஞ்ச் அதிகம். கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா, அப்படி 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 வரும். ஸோ எல்லா ஒரு நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, திருப்பி ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம், சரண்யா மேமோட, என் நம்பர் நட்டி சாரோட, விடிவி சாரோட, பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலண்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம். டெஃபினட்டாக வெற்றி பெறும்னு, வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது. வண்டர்ஃபுல். So nice to hear from you. டீசர்ல வந்து பார்த்தேன், என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन நீங்க வச்சிருந்தீங்கல்ல டீசர்ல. ஆமாம் சார், நீங்க சொல்லுங்க சார், அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்கோர்ஸ் நீங்க ஆக்டிங்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, நான் கேமராமேன் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ ஆக்டர் ஆனேன். ஆக்டர் அடைஞ்சிட்டேன். பட் இன்னொன்று சொல்ற உண்மையா, தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க் யூ. தயவு செய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது உண்மையான ஆசை. ஓகே. தெலுங்குல நிறைய பண்ணியிருக்கேன். பட் அது தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அது இப்போ தெலுங்கு படத்துல நாங்களும் நிறைய பார்த்திருக்கோம். பட் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களே, எப்படி சார்? நான் சென்னையில தான் படித்தேன். ஓகே. 2008 தான் ஷிஃப்ட் ஆனேன். ராமகிருஷ்ணா மைன்ல தான் படித்தேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அதான் பேசுறதுல அது நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேம். லாஸ்ட் क्वेश्चन டு யூ. ஸோ பிரதர் அப்படிங்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த அக்கா தம்பி உறவை பத்தி ஒரு சில விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப எப்பவும் போல அக்கா தம்பியில ஒரு சப்போர்ட் இருக்கும். ஓகே. அவங்களுக்குள்ள அந்த சண்டை இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹேஸ் பிளேட் தட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த கூட நாங்களும் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி இது ஒரு வெரி நைஸ் ஃபேமிலி மூவி வித் லாட் ஆஃப் ஃபன். நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே, உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா? சிப்ளிங் இருக்காங்களா? உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? எனக்கு தம்பி இல்ல, எனக்கு அண்ணன். அண்ணா இருக்காங்க. பிரதர், பிக் பிரதர். ஓகே மேம், thank you very much. Yes sir. ஒன்னு சொல்ல இருந்தேன். ப்ளீஸ். எல்லா கேரக்டர்ஸும் இதுல சூப்பரா இருக்கும். அது ஜெயம் ரவி சார் கூட கேரக்டர் மாதிரி தான் வந்து போயிட்டாரு. அவ்வளோ ஒரு விட்டு கூட ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு he gave so much freedom for all actors. ஒரு ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ். ஏன்னா இப்போ பெரிய பெரிய படங்கள்ல லொகேஷன் ஸ்பேஸ் இருக்கும், ஆனால் நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்துல எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். The space was well organized actually. எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் அதை பிளான் பண்ணி பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ். நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்க காம்பினேஷனும் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் மேக்கிங் இட் even more special. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ நம்ம ராவ் ரமேஷ் சார் வந்து சொன்னாரு அவருக்கு வந்து ஏம் அப்படின்னா அவருக்கு கேமராமேன் ஆகணும் அப்படின்னு. பட் அவர் அப்படியே ஆக்டிங்ல வந்து அப்படியே இதுலயும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பட்
ஒரிஜினலா ஒரு கேமராமேனா இருந்து அதுல வேற லெவல்ல ப்ரூவ் பண்ற ஒருத்தர், ஆக்டிங்ல வந்து இதுலயும் பெஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தர். லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி நட்டி சார் onto the stage please. Welcome sir, welcome. சார் எப்படி சார் பிஸியா ஒரு கேமராமேனா சினிமாட்டோகிராஃபரா ஒரு சைட்ல இருக்கீங்க, அங்கேயும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க, அப்படியே ஆக்டிங் டைம் கிடைக்கும் போது அந்த கேப்ல எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ரெண்டு பரிமாணங்களும் இவ்வளவு அழகா எஃபோர்ட்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் நாங்கள் எது தானா நடக்குது, வரதை ஏற்றுக்க வேண்டியதான். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை, ஊடகம், ரசிகர்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இது. ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம், அண்ட் ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம். வீட்டில் ஒரு அம்மா, இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சொல்லு தலைவா. நீங்க ஒரு ஹாய் மட்டும் சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாய் गाइस, ஹாய் गाइस, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். சார் எஸ், ஸோ யூஸ்வலா உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல எப்படி சார் உங்களுடைய ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியா ஜாலியா நீங்க சொன்ன மாதிரி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ற மாதிரி ஆன் ஸ்கிரீன்ல தெரிஞ்சீங்கன்னா அவ்வளவு ஜாலியா நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ரோல் இதுல என்ன மாதிரி? நான் ஜெயம் ரவி சாருக்கு பிரதர் இன் லவ் நடிச்சிருக்கேன். எப்படி சொல்றது, மனுஷங்க இல்லாம கூட இருந்தெல்லாம் மச்சான் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ. ஆனா மற்ற எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல முக்கியமானவர் ரவி சார். அவ்வளவு அருமையா வந்து ஸ்பேஸ் கொடுத்து அவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர். அது இந்த பட ஷூட்டிங் தான் தெரிஞ்சது. அப்படியா? விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமா ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டா 8 வாட்டி தோத்து போனேன். ஸோ அந்த மாதிரியான அந்த படமாவே தெரியல. அது வந்து ஏதோ ஒரு குடும்பமா எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படிதான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸை ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். Thank you sir, thank you so much. So we're looking forward to see in the movie full fledged. Of course. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. Any words to the fans out here? Yeah, please, நல்ல படம், எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா வந்து பிரதர் அமைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, you will really feel it. Thank you so much. நன்றி. Thank you very much Nati sir. So அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு காஸ்ட். அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே நம்ம எல்லாருமே அவ்வளவு ஹாப்பி ஆயிடுவோம். அவர் பேசினா இன்னும் ஹாப்பி ஆயிடுவோம். அவரோட வாய்ஸே ரொம்ப யூனிக். டீசர்ல கூட சித்ரீரா மாதிரி பாடணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. Let's welcome the one and only VTV கணேஷ் சார் அவர்கள். Thank you. Good morning everybody. Wonderful. இப்பதான் எங்க மார்னிங் பிரிஸ்கா இருக்கு சார். இது இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த படத்துக்கு வந்துடலாம். இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பத்துல இருக்கிற கதை. இப்பெல்லாம் குடும்பம்ன்ற நானே வந்து என் ஒய்ஃப் நானே சின்னதா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. எப்படின்னா 30 days நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி. ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர். அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை. அவ்வளோ அழகான அட்மாஸ்பியர். அப்படி பண்ணும்போது
இதுல மாமான்றான், மாமின்றான், சித்தப்பா, சித்தி, அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க, சூப்பரா இருந்தது. நமக்கு ஒரு ரிலீஃப். ஏன்டா உண்மையிலே இந்த மாதிரி வாழ்ந்திருக்கலாமே. ஆக்சுவலா நானே வாழல, பொண்டாட்டி கூப்பிட்டு தனியா வந்துட்டேன், அம்மா விட்டு. அப்புறமா தான் ஃபீல் ஆகுது. தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடுவோம். ஆனா பாண்டிங்கா ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சண்டை கிண்டை எல்லாம் வரும். ஆனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃபும் மாறிடும். ஓ, நம்ம பண்ணதே தப்புதான்ட்டு போய் தப்பு பண்ணிடும். இப்ப தனியா இருந்தா என்ன ஆகும்னா, செவுத்துலயோ இல்ல கண்ணாடியிலயோ போய் தான் இடிச்சுக்கணும் நம்ம தப்புன்ட்டு. அது மாதிரி குடும்பமா வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. 2.5 hours என்ஜாய் பண்ணுவீங்க. அதுலயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங், எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிச்சு, மாஸ் சாங் அது. ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க. உங்களுக்கு பார்த்து அப்படி போயிடுது. அந்த ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளால இங்கெல்லாம் ஈர்த்துக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்து. சார் அந்த ஸ்டெப் ட்ரை பண்ணீங்களா சார் நீங்க? மக்காமேஷி ஸ்டெப் ட்ரை பண்ணிருக்கீங்களா சார் நீங்க? மக்காமேஷி ஸ்டெப் பாதி நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப சாண்டி மாஸ்டர் சொல்லி கொடுக்கல, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. சாங் போட்டீங்கன்னா பண்ணுவேன். ஆனா சார் எங்களுக்காக ரெண்டு ஸ்டெப். ஒரே ஒரு மிஸ்டேக், இந்த ஃப்ளோர்ல பண்ண முடியாது, வுட் ஃப்ளோர் வேணும். ஷூ வேற போட்டு வரல. இதுல பண்ணா வழிக்கு கீழே உள்ள பல்லு வஞ்சிடும், அடுத்த ஷூட்டிங் போக முடியாது. அண்ட் ஒண்ணு முக்கியமா சொல்ல வேண்டியது, ரொம்ப அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர், நல்ல ஒரு நடிகர். அவர் பாருங்க, தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர், இவரு அங்க தெலுங்குல பெரிய டேட்ஸே இல்லாம அங்க நின்று இருக்காங்க. அவர் பாட்டுக்கு இங்க வந்துட்டு எனக்கு தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளுகிழுப்பாது. ஏன்னா அவர் அவ்வளவு தமிழை நேசிக்கிறாருன்னும் போதுதான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது. நமக்குள்ளே காலையில டிஃபன் சாப்பிடலையாமா, சவுண்டே காணுமே. நீங்க வந்தோன்னு எல்லாம் வேற லெவல்ல. ஓகே, சோ எங்களுக்காக வந்து நீங்க ஸ்டெப் பண்ற மாதிரி இருந்துச்சு, பட் டான்ஸ் ஆட வேண்டாம், ஏன்னா ஃப்ளோர் சரியில்லை. அதனால நீங்க டீசர்ல சித் ஸ்ரீராம் மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களே, எங்களுக்காக ஒரு 2 வரிகள் பாடுனீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இங்கி பிங்கி போடுமா? ஏன்னா நீங்க இவ்வளவு கேட்கும் போது ஒரு லைன் பாடாம போயிட்டா கண்டிப்பாக வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ப்ரொடியூசருங்க, ஹாய் பாஸ், ஹாய் ரவி, ஹலோ சார். இது வரைக்கும் நம்ம விடிவி சார் ப்ரொடியூசரா பார்த்தாச்சு, ஆக்டரா சரண்யா மேடம். இப்போ இது உங்களுக்காக முதல் முறையா நம்மளுடைய பிரதர் ஆடியோ லான்ச்ல சிங்கரா வந்து ஒரு எடுத்திருக்காரு நம்ம விடிவி கணேஷ் சார். இப்படின்ட்டு இவ்வளவு அருமையான பாட்டை லுங்கி காவாலேன்னு அந்த டைரக்டர் ஒரு லிரிக் எழுதினாரு. அதனால அதை பாடிட்டேன். ஓகே, சாரி. Thank you, but anyway, we are very proud that we have launched you here as a singer. As a singer, இன்னைக்கு நீங்க இங்க லான்ச் ஆயிருக்கீங்க சார். இன்னையில இருந்து நீங்க ஆசைப்பட்டீங்க. உங்க பேர் என்ன? தியா சார். தியா பர்பி. Thank you very much. Once again, let's give it up for VTV Ganesh sir. ஹாரிஸ் சார், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, புதுசா ஒரு சிங்கர் வந்திருக்காரு. ஆல் தி பெஸ்ட் சொல்லிருங்க சார் அவருக்கும். ஓகே, சோ அடுத்ததாக நம்மளுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டீமை வந்து சப்போர்ட் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் வந்திருக்காரு, ஆக்டர். So we request you to come on to the stage please.
ஓகே, சோ அடுத்ததாக நம்ம பிரதர் ஆடியோ லான்ச்சுக்கு நம்மளுடைய பிரதர் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. சோ அவருடைய பிரதரை விஷ் பண்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் மோகன் ராஜா சார் onto the stage please. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, மீடியா நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். எப்பவுமே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஃபுல் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். நான் பொதுவாக ரவி ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் சொல்கிற வார்த்தை தான், நான் அவங்கள மட்டும் பார்க்க வரமாட்டேன். ரவியோட தம்பிகள், எங்களோட தம்பிகள், ரவி ஃபேன்ஸ் மீண்டும் அதே சொல்ற வார்த்தை தான். இங்க இருக்கிற பல பேர் நான் பெயர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 20 வருஷமா எங்க கூட இருக்கிற ஆட்கள், தம்பிகள், தேங்க்ஸ்மா, ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். வருமா. ஸோ சைலன்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரதர் இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க. தனித்தனியா பார்த்தா சரண்யா மேம் ஆரம்பிச்சு ராவ் ரமேஷ் சார், நட்டி சார் சொல்லிட்டே போலாம். எல்லாரும் தி பெஸ்டா அவங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான நாட்கள். இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸை ஒன்னா கொண்டு வந்தது உண்மையிலே கிரேட். அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். இவ்வளவு கிரேட் டேலண்ட்ஸை ஒன்னா கொண்டு வந்ததுக்கு. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் மியூசிக்க ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா அவர் தான். மியூசிக், பாட்டு, லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்கின ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் நான் அவங்க நினைப்பேன் எப்பவுமே. எனக்கு அவருடைய நேச்சரை பத்தி சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவன். என்னன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்லயும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என்னை டைரக்டரா ஆகிறதுக்கு, ஷார்ட் பிலிம் டைரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையா இருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடனா இருப்பேன் நான். அந்த மாதிரி ராஜேஷ் சார், ஆக்சுவலா ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ண ராஜேஷ் சார் மட்டும்தான் இங்க இருக்காரு இண்டஸ்ட்ரியில. அதை நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். அஸ் அ டைரக்டரா, அஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃபிளேவர், அஸ் அ ஃபேனா நான் சொல்றேன். சார், பெரிய ஒரு இடம் உங்களுக்காக இருக்கு, எப்பவுமே இருக்கு சார். நீங்க அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார். அதை நான் மனப்பூர்வமா சொல்றேன். அதே மாதிரி நானும் சில இடங்களை விட்டுருக்கேன். எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும், சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதை இந்த படம் ரொம்ப அழகா பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமா தோணுது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவி தம்பி, அவனுக்கு எங்க குடும்பத்து மேல ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா, உழைப்பு, தொழில். அது நான் அடிச்சு சொல்ல முடியும். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா. அவன் லவ் பண்ற ஒரு விஷயம். அதை நான் கூட இருந்து 21 வருஷமா பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 21 வருஷமா அவன் ஹீரோ ஆனதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்னைக்குமே. அதை அவன் ஒழுங்கா செய்யறதுனாலதான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான், உங்களை மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்னைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்கு. ஆசைப்படுறேன், வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அவன் செய்யற ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல நீங்க அந்த அன்பை காட்டிட்டே இருக்கணும். அண்ட் தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசா நானும் பாராட்ட மாட்டேன். சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சிருப்பேன். அவனுடைய இன்னைக்கு சொல்ற சந்தோஷமா, அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும். தமிழ் சினிமால டாப் 5 டான்சர்ஸ்ல அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்குனால எப்பவுமே அடிச்சு சொல்ல முடியும்னால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ராஜேஷ் சார்,
அண்ட் சாண்டி மாஸ்டர், ரியல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அவ்வளோ சந்தோஷமா இருந்த பாட்டை பார்க்கும்போது என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் மீண்டும் சொல்றேன், இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் ஃபிலிமா வரும். அவ்வளோ அழகான ஒரு ஃபிளேவர், அழகான சந்தோஷம், படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றியுடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். நீங்க ஒரு பெஸ்ட் பிரதர் அப்படின்னு தெரியும், பட் வந்து உங்களோட தம்பிக்கு நேர்ல வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, சோ பிரதர் படத்துல மேஜிக் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்து சொன்னேன். பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபேவரட்டான ஆக்டர், பெஸ்டான மியூசிக் டைரக்டர், இவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சு எல்லாத்தையுமே ஒன்னு சேர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரொடியூசரை தான் இப்போ வந்து மேடைக்கு அழைக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சுந்தர் ஆறுமுகம் சார், ஸ்கிரீன் சீன் மீடியா என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து. Here we have the producer with us, Mr. சுந்தர் ஆறுமுகம் அவர்கள். குட் மார்னிங். எல்லாருக்கும் பிஸியாக இருப்பீங்க. இந்த பிஸி ஹவர்ஸில் எல்லாம் டைம் எடுத்து எங்களோட செலிப்ரேஷன் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். This movie will be a big family entertainer for Diwali. Please enjoy it in theaters. All the best. சார் எப்படி சார் அப்படியே அனுப்ப முடியாது சார் உங்களுக்கு. எஸ், தீபாவளிக்கு வர போற ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி. பட் உங்ககிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிரதர் என்ன மாதிரியான ஒரு படம் அதை சொல்லுங்க ப்ளீஸ். பிரதர் ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சார் ஹீரோ சாருக்கு கதை சொன்னார். சொல்லிட்டு ரிமெம்பர் த டே ரவி சார் கால் பண்ணி, பிரதர் இது ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், யூ மஸ்ட் ஹியர் த ஸ்டோரி. கேட்ட உடனே இம்மீடியட்டாக சாருக்கு ஃபோன் பண்ணி இம்மீடியட்டாக பண்ணுவோம் சார் இந்த படத்தை. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னா எவ்ரிபடி ஆடியன்ஸ் லவ் இட், அது ஒரு எக்ஸாக்ட் மூமெண்ட் கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு வி ஜஸ்ட் ஸ்டார்டட் இட் ஜஸ்ட் ட்ராவல் வித் சோ மெனி பீப்புள், காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் ஒன்று ஒன்றா அமைஞ்சாங்க. அது தட்ஸ் பிளெஸிங் ஃபார் அஸ். ஃபார் தீபாவளி திஸ் வில் பி 2.5 hours என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். யூ கேன் ஜஸ்ட் கம் டு தி தியேட்டர்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரவடியான ஒரு படமா வந்துட்டு இருக்க போகுது. ஆஃப் கோர்ஸ். ஓகே, சோ படத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனல் ஈவென்ட் இது. எப்படி இருக்கு உங்களுக்கு? எக்ஸைட்டிங்கா இருக்கு. மீட்டிங் ஆல் த ஸ்டார்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம், ஷூட்டிங்ல பார்த்தது. மீட்டிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி a big start. More promotions yet to come. Very excited. Thank you. Thanks all. பக்காமஷி மாதிரி ஒரு ஹிட் ஆன ஒரு சென்சேஷன் சாங் ஹாரிஸ் சார் வந்து கொடுத்திருக்காரு. எல்லாருமே வந்து ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க டீம்ல. பட் as a producer எப்படி இருக்கு உங்களுக்கு? The first time when I heard the song, Haris sir கேட்டப்போ, the song is going to make big magic. நானும் ரவி சாரும் முடிப்போம் இது பெருசா வந்துரும் அப்படின்ட்டு. Then we wanted the best choreographer in the industry. சாண்டி மாஸ்டர் கிட்ட போட்டு காமிச்சோம். அவர் கேட்ட உடனே I want to do this movie song அப்படின்னாரு. அவர் ரெடி ஆயிட்டாரு சாங் பண்றதுக்கு. ரவி சாருக்கு காலில் அடிபட்டுருச்சு. பட் ரவி சார் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங். வெயிட் பண்ணுங்க, நான் கால் ரெடி பண்ணிட்டு வரேன், ஐ வில் டான்ஸ். வந்து ஒரு கலக்கிட்டாரு. யூ கைஸ் saw on the screen. I become a big fan of his dance after this song. This will be a big entertainment. Thank you. ஓகே சார், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இப்படிப்பட்ட ஒரு அழகான படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு டீம் அண்ட் we are looking forward for the movie for the Diwali release. Thank you. நன்றி. Thank you very much. ஸ்கிரீன் சீன் மீடியா சுந்தர் ஆறுமுகம் தயாரிப்புல எம் ராஜேஷ் உடைய இயக்கத்துல ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் நடிப்புல நம்ம ஹாரிஸ் சார் மியூசிக்ல வெளிவர இருக்கும் படம் நம்மளுடைய பிரதர். தீபாவளிக்கு பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸுங்க. சோ அடுத்ததாக நம்மளுடைய இசை வெளியீட்டு விழால முக்கியமான ஒருத்தர் ப்ரொடியூசர் கிட்ட பேசியாச்சு. அடுத்தது with no further delay, let's welcome the director of the movie Brother, நம்மளுடைய இயக்குனர் எம் ராஜேஷ் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
நீங்க ஆரம்பிங்க. இல்ல எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான கொஸ்டின் சார். நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, எவ்வளவு பெயின் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை பார்த்தா அந்த வலி எல்லாம் போய் அப்படியே ஹாப்பியா ஆகுது. How is that possible? Tell me about it. ஹாப்பியா இருந்தா நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருப்போம். அதனாலதான் நீங்க இன்னொரு வேற ஆப்ஷனும் கிடையாது. அதனாலதான் நீங்க வந்து ஹாப்பியான படங்கள் எடுத்து எங்களுக்கு ஹாப்பியான படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ so much. இது உங்களுடைய மேடை, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து சாரை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நேர்ல ஸ்டேஜில் அவர் பேசுறதையும் கேட்க போறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம். என்ன சொல்றது, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட, இல்லைனா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஹாப்பி, ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்துல எப்பவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அது அழகா டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். How did you design it? ஆக்சுவலா எனக்கு ரியல் லைஃப்ல வந்து சிஸ்டர் கிடையாது. எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர், ஸோ உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஏதோ ஒன்று அது ஒரு ஞாபகம் வரணும். அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட். ஸோ அப்படிதான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம். ஒரு 2-3 ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து. ஒரு 3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வெதர் 3மே நல்லா இருக்கு வெதர், ஒரு 2 minutes அப்படின்ட்டு போனாரு. போயிட்டு கரெக்டாக 2 minutes கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு, இந்த டைம்ல இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஜெயம்ல இருந்து ஆரம்பிச்சு குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அப்புறம் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த ஜோன்ல நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஜோன்ல இந்த படம் பண்ணலாம், இது இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோன்ல இருக்கு, ஸோ இதை நம்ம பண்ணலாம், இப்போ கரெக்டா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ள வந்தாங்க. அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிட்டு இருந்தோம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெய் பீம்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசும்போது அந்த ஆப்ஷன் அவர் சொன்னார். எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே நான் ஓகே சொன்னேன். உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்னேன். அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர், நான் எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் த ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியா இருந்துச்சு அவர் கூட என்ன சொல்ற ஒர்க் பண்றது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலா ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. இந்த படத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது. எனக்கு எங்க இருக்குமோ அங்க நான் ஸ்கோர் பண்ணிடுவேன். பட் அது இல்லாம எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம். ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் ரவி சாரும். ஸோ அது வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலா பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேல போய் கதை சொன்னோம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. பின்னாடி ஓடி ஏன்னா ஓகேவா இல்லையா, ஓகே தான் அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க. இந்த கதை ஓகே சொல்றதை விட அவங்க பையனை பிக்கப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களும் இருக்கு. ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ள. அவங்க டப்பிங்லாம் பண்ணி அவங்க ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி விடிவி கணேஷ் சார் உங்களுக்கே தெரியும், அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு டைலாக். அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவாரு. ஆனா நல்லா இருக்கும் அது. அதுல நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது. நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன். ஆனா அவர் பேச மாட்டாரு. ஆனா எனக்கு ஆக்சுவலா என்னால நோ சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேசிடுவாரு அவரு. அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவரு ஆக்சுவலா ஒரு ஆக்டர், ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம்.